என்னுடைய இருதயம் நொறுங்கி போயிருக்கிறதே, எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் என் பக்கத்தில் இல்லையே என்று அங்கலாய்க்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். எசேக்கியா ராஜா வியாதியின் நெருக்கத்தில் அவரை சுகமாக்க ஒரு மருத்துவராலும் கூடாத போது இருதயம் நொறுங்குண்டு கர்த்தரை நோக்கி பார்த்தார். கர்த்தரும் அவருடைய ஜெபத்தை கேட்டு ஜீவ நாட்களை கூட்டிக் கொடுத்தார். சிக்லாக்கில் மாட்டிக்கொண்ட தாவீது தன் படை வீரர்களுடைய மனைவி பிள்ளைகள் மட்டுமல்லாமல் எல்லாவற்றையும் கொள்ளையாக கொடுத்தான். எப்படி மீட்பதென்று தெரியவில்லை. எனவே தேவனை நோக்கி கதறி கதறி அழுதார். தேவனும் அவருக்கு ஒரு வழியை காண்பித்து இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்தார். அந்நாள் பிள்ளை இல்லை என்று தினம் தினம் வசை சொற்களால் மனமடிவாகின போது தேவனை நோக்கி இருதயத்தை ஊற்றி அழுது ஜெபித்தார். தேவன் அவள் ஜெபத்தை கேட்டு பிள்ளை மட்டுமல்ல 5 பிள்ளைகளை கொடுத்து அழகாய் ஆசீர்வதித்தார். ஆமாங்க, எசேக்கியேல் ராஜா மாதிரி வியாதியிலும் மரண பயத்திலும் நொறுங்கி போயிருக்கிறீங்களா? தாவீதை போல எல்லாவற்றையும் இழந்து கூட இருக்கிறவங்களே கல்லெறியும் அளவு நிந்தையால் நிறைந்திருக்கிறீங்களா? வியாபாரமும் ஊழியமும் ஏதோ ஒன்று எல்லாமே இழந்து போய் வெறுமையில் தனிமையில் அழுது கொண்டிருக்கிறீங்களா? ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையா? அந்நாளை போல இருக்க வேண்டியது இல்லாததால் தினம் தினம் மனம் நொந்து மனம் கசந்து மன உளைச்சலில் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, தேவனை நோக்கி பாருங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். உங்க கண்ணீரை மனிதர்களிடத்திலோ தனிமையிலோ கொட்டுவதில் ஒரு பிரயோஜனமும் அல்ல. உங்கள் கண்ணீரை ஏற்கனவே கண்ட தேவனிடத்தில் நம்பிக்கையோடு நெருங்குங்க. கூடிய விரைவில் எல்லாவற்றையும் சரி செய்து உங்களை ரட்சிப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. எல்லாவற்றையும் இழந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இல்லை என்கிற வெறுமையில் இருக்கிறேன் அப்பா. இருதயம் நொறுங்குண்டு காணப்படுகிறேன். தேவரீர் என் சமீபமாய் இருக்கிறீரே, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை ரட்சியும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.